நாம் தினமும் என்ன சாப்பிடுகிறோம் என்பதுதான் நம் உடலையும் மனதையும் சிந்தனையையும் உருவாக்குகிறது. இதை பல ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளலார் ஆழமாக எடுத்துரைத்தார். வள்ளலாரின் பார்வையில் உணவு என்பது வயிற்றை நிரப்புவதற்கான ஒன்று மட்டுமல்ல, அது கருணை, ஒழுக்கம், ஆன்மீகம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை முறை. பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு சுமையாக மாறும் என்று வள்ளலார் எடுத்துரைத்தார். உணவை மெதுவாக நன்றாக மென்று சாப்பிடுவதும் செரிமானத்திற்கு உதவும். வள்ளலாரின் வாழ்க்கையின் மையக் கொள்கை ஜீவகாருண்யம். எந்த உயிருக்கும் துன்பம் ஏற்படுத்தாத உணவு முறையை அவர் உயர்ந்ததாக கருதினார். இதனால் பலர் அவருடைய போதனைகளை தாவர அடிப்படையிலான சைவ வாழ்க்கை முறையுடன் இணைத்துப் பார்க்கின்றனர். அதிக காரம், அதிக எண்ணெய், மிகுந்த ஆடம்பர உணவுகளை விட எளிமையான, சுத்தமான உணவு உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை அளிக்கும் என்று வள்ளலார் வலியுறுத்தினார். ஒரு தானியத்திற்குப் பின்னாலும் உழைப்பு இருக்கிறது. உணவை வீணாக்காமல் பசியுடன் இருப்பவர்களுடன் பகிர்ந்து உண்பது உயர்ந்த தர்மமாகும். இதுவே வள்ளலார் போதித்த கருணை வழியின் ஒரு முக்கிய அங்கமாகும். உணவுடன் மனநிலையும் முக்கியம். கோபம், பதற்றம் அல்லது அவசரத்தில் உணவருந்தாமல் அமைதியான மனநிலையுடன் நன்றியுணர்வோடு உணவை ஏற்க வேண்டும். நல்ல மனநிலை செரிமானத்திற்கும் உடல் நலத்திற்கும் உதவுகிறது. நாம் தினசரி உணவில் சிறிய மாற்றங்களை செய்தாலும் அது உடல் நலம் மட்டுமல்லாமல் மன அமைதிக்கும் நல்ல சமூகத்திற்கும் வழிவகுக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை விரும்புங்கள், உங்கள் கருத்தை பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக மற்றும் வாழ்க்கை முன்னேற்ற தகவல்களுக்கு வாழ்க வளமுடன் சேனலை பின்தொடருங்கள்.